Dear students, exercise 12.1 question number 6. Fill in the following table so that the binary operation star on A is equal to set of all A, B, C is commutative. இப்போ இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஏன்ற செட்டை வந்து ஸ்டார் மல்டிப்ளை பண்ணும்போது இது போல் ஒரு டேபிள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேபிள் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சுனாக்கா இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எம்டி பிளேஸில் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இப்போது இந்த டேபிள் வந்து எந்த ப்ராப்பர்ட்டியப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது? எஸ், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன கண்டிஷன்? எஸ், ஏ ஸ்டார் பி அதோட வேல்யூவும் பி ஸ்டார் ஏ அதோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிளேஸ்லலாம் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பிளேஸில் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்ப்போம். ஏவையும் பியவும் ஸ்டார் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த பிளேஸ் வரும். ஏ ஸ்டார் பி அதோட வேல்யூ தான் இது. அப்போ ஏ ஸ்டார் பியோட வேல்யூ தான் இது. இப்போ ஏ ஸ்டார் பி வந்து எதுக்குப்பா ஈக்குவலாக இருக்கும்? எஸ், பி ஸ்டார் ஏவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ பி ஸ்டார் ஏவோட வேல்யூ வந்து இங்கே என்னப்பா இருக்குது? எஸ், சி. இப்போ பி ஸ்டார் ஏவோட வேல்யூ சின்னாக்கா ஏ ஸ்டார் பியோட வேல்யூ சி தான். அப்போ இந்த வேல்யூ வந்து சி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? இதில் வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஏவையும் சியையும் ஸ்டார் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த பிளேஸ் கிடைக்கும். தட் மீன்ஸ் ஏ ஸ்டார் சின்னா தான் இது கிடைக்கும். அப்போ ஏ ஸ்டார் சின்னா தான் இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ ஏ ஸ்டார் சி வந்து எதுக்குப்பா ஈக்குவலாக இருக்கும்? எஸ், சி ஸ்டார் ஏவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ சி ஸ்டார் ஏவோட வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குது? எஸ், ஏ. அப்போ இதோட வேல்யூ வந்து ஏ. ஏ ஸ்டார் சியும் சி ஸ்டார் ஏவும் ஈக்குவல் தான். அப்போனா சி ஸ்டார் ஏவோட வேல்யூ தான் ஏ ஸ்டார் சிக்கு வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து ஏ. அப்போ இதோட வேல்யூ வந்து ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எது கண்டுபிடிக்கணும்? இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சியையும் பியவும் ஸ்டார் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த பிளேஸ் கிடைக்கும். அதாவது சி ஸ்டார் பி பண்ணால் தான் இந்த பிளேஸ் கிடைக்கும். அப்போனா சி ஸ்டார் பியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சி ஸ்டார் பி வந்து எதுக்குப்பா ஈக்குவலாக இருக்கும்? எஸ், பி ஸ்டார் சிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ பி ஸ்டார் சியோட வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குது? எஸ், ஏ. அப்போ இதோட வேல்யூ வந்து ஏ. இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து பி ஸ்டார் ஏவோட வேல்யூவும் சி ஸ்டார் பியோட வேல்யூவும் ஈக்குவல் தான். அப்போ பி ஸ்டார் ஏவோட வேல்யூ வந்து ஏன்னாக்கா சி ஸ்டார் பியோட வேல்யூவும் ஏவாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த பிளேஸில் வர்ற எலமெண்ட்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேப்பா.